வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடியோ ரொம்ப நாள் பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வயலில் கரும்பு பயிர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பயிர் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா பச்சை கத்திரி பயிர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், கத்திரி இதுதான் கத்திரி. பார்த்திங்கன்னா இது கன்று வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் ஆகிருக்கும். பில்லு இருக்குது பாருங்கள். இந்த பில்லை தான் நம்மகிட்ட வெட்டி நம்ம களை எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எள்ளும் பயிர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு சின்ன வருமானம் வரணுங்கிறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா கத்திரி ப்ளஸ் எள்ளு. ஆமாம், கரும்பு அறுவடை செஞ்சுட்டு திரும்ப எள்ளு பயிர் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம வயல் பக்கத்தில் ஒரு பெரிய நாயகி அம்மன் கோவில் ரீசெண்டாக இப்போ தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது. எப்படி 40 நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதோடைய காயை பார்த்திங்களா? பாருங்கள், இதுதான் காய். சூப்பராக இருக்கா? அது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். காய் ஒரு சின்ன வருமானம் தான். விவசாயத்தில் போதுமான வருமானம் இல்லை. அதனால் 40 நாளில் காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு நான் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணலை. கன்று 500 வாங்கினேன். ஏர் ஓட்டினேன், உழவு ஓட்டினேன். மருந்து இது வரைக்கும் மருந்து எதுவும் காட்டவில்லை. பாருங்கள், சும்மா மிக அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது எல்லா விவசாயம் ஒரு சின்ன வருமானமாக கத்திரிக்கை, வெண்டை, பூச்செடி இந்த மாதிரி விவசாயம் செஞ்சால் விவசாயிக்கு ஒரு சின்ன வருமானம் சைடில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பணப்பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவர் வச்ச மாதிரி நான் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஈல்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன். பெருமான் ஈசன் அருளால் நல்ல ஈல்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், நம்பிக்கையோடு இருக்கிறேன். பார்த்திங்கன்னா எள்ளு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப வளமாக இருக்குது. இது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்காவிலேருந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். ஏற்கனவே நெல்லை பற்றிலாம் போட்டிருப்பேன். இப்போ நம்ம புது பயிர் மாற்று விவசாயம் பண்ணுறோம். அதனால் நெல் கரும்பில் லாபம் கிடையாது. இதனால் வேறு ஒரு பயிர் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வயலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்ரியில் எல்லாம் நடவுக்கு தயாராகிட்டுருக்கு எல்லாமே. ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட்டு நம்ம இதோடைய அடுத்த வீடியோவில் நம்ம கல்டிவேஷன் எப்படி பண்ணணும், எப்படி உரம் மற்ற எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கணும்.